வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளை கண்காணிக்கவும் வங்கி நிர்வாகங்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். மறைந்த தலைவர்களின் உருவ சிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் இதுவரை 23,28,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை தேர்தல் செலவு செய்ய இயலும் என்றும் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 327 மத்திய பார்வையாளர்கள் நியமனம். மத்திய பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு இன்றுக்குள் செல்ல தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் 24,55,000 ரூபாய் பறிமுதல். அதிகபட்சமாக கடையநல்லூரில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், வெள்ளி பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. வெவ்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 13,69,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். அண்மையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்துவார் என தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கான விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல். திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகலாம் என எதிர்பார்ப்பு. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக தகவல். அதிமுக, பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வரும் 20ஆம் தேதி கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் புதுச்சேரியிலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. புதுச்சேரிக்கான பாஜக தேர்தல் குழு கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் முதலமைச்சர். திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வு எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. என்டிஏ கூட்டணியில் 90 தொகுதிகள், 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி என பேரம் பேசினார்கள். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிபணிந்து செல்பவர் அல்ல விஜய் என ஆதவர்ஜுனா பேச்சு. சொன்ன ஒரே வார்த்தை எங்ககிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதிமுக ஓர் ஆலமரம், நேற்று முளைத்த காளான் விஜய். அதிமுக கூட்டணிக்கு வராதது பற்றி கவலைப்படவில்லை. திமுகவை வீழ்த்த நினைத்திருந்தால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டும் என்றும் அதிமுக எம்பி இன்பதுரை கருத்து. கழகம் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் ஒருமைப்பட்டு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது தான் சொன்னாரே வெளியே.
விஜய் வந்து விட்டார் என்று எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லவே இல்லை. விஜய் அதிமுகங்கிறது ஒரு ஆலமரங்க. இன்றைக்கு முளைத்த காளான்கள், நாளைக்கு இப்போ முளைக்க போகிற அருகம்புல்கள் பற்றி நாங்கள் எப்பொழுதும் கவலைப்படுவதில்லை. தவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்து தெரிவித்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் பதிலடி. ரஜினிகாந்த் பற்றி அப்படி என்ன பேசி இருந்தீர்கள் என தவேக கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பிய ரஜினி ரசிகர், தவேகவில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கேள்வி கேட்பேன் என்றும் பேச்சு. தன் பேச்சால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு இருந்தால் தன் வருத்தத்தையும் மன்னிப்பையும் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் ரஜினி மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை, அன்பு மட்டும்தான் இருக்கிறது எனவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். நான் ரசிகரா இவ்வளவு வருஷம் பழகிருக்கேன். 45 வருஷம் குடும்பமா தமிழ்நாடு மொத்தம் பழகிருக்கேன். ஆனா உலகத்துல இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்னே ஒண்ணு, நடிகர் ரஜினி ரசிகருக்கு தவேகவில் அங்கீகாரம் கொடுத்தவர் விஜய் என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் சம்பவங்களை மறைக்கவே தன்னை பற்றி திட்டமிட்டபடி வதந்தி பரப்புவதாக கருத்து. பதிவு பண்ணக்கூடியது. அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு சசிகலா தொடங்கிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம். இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை கட்சி அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என சசிகலா அறிவிப்பு. விழுப்புரத்தில் நடைபெற்ற என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. நயன்தாரா வேண்டுமென்றால் முதல்வர் கொடுப்பாரா என பேசியதற்கு கண்டனம் வலுத்த நிலையில் வருத்தம். சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கணவர் நிறைவேற்றுவா கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி கேப்பா, நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டென்ட் போய் தட்டி விடுறியா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு அப்ப சொல்றாரு. பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சி.வி. சண்முகம் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். நயன்தாரா குறித்து சர்ச்சையாக பேசிய சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிய வேண்டும் என எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். நயன்தாரா குறித்த சர்ச்சை கருத்து கூறிய சி.வி. சண்முகத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்துக்கு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு கண்டனம். ஒரு நடிகையை பற்றி பேசுவதற்கு முன்பு உங்கள் தாய், சகோதரி, மனைவி, மகள் குறித்து பேசுவீர்களா என்றும் சரமாரி கேள்வி. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கண்டனம். தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தாலும் இனி வருங்காலங்களில் இதுபோன்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது என எக்ஸ் பதிவு. கரூர் விவகாரத்தில் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிவிட்டு சென்னை திரும்பிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்ததாக பேட்டி. அப்படி நான் பார்க்கல. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில் அழைச்சிருக்கலாம். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியது
அங்க இருந்து களத்தில் நின்று பணியாற்றியதால் அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கிறேன். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை மே 10 வரை நீட்டிப்பு. தேர்தல் நடைமுறைகள் காரணமாக தற்போதைய நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. மேற்கு வங்கத்தில் 291 தொகுதிகளுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. பவானிபூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சுவேந்து அதிகாரியை எதிர்த்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. ஈரானின் ஹோர்மூஸ் நீரிணை கடந்த இரண்டாவது எல்பிஜி கப்பல் 46,500 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் பதினார் துறைமுகத்துக்கு வந்தடைந்தது நந்தாதேவி கப்பல். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமதுவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தல். மூன்று மாதங்களுக்கு மேற்பட்ட குழந்தையை தத்தெடுத்தாலும் தாய்மார்களுக்கு மகப்பேறு விடுமுறை எடுக்க உரிமை உண்டு. தத்து எடுக்கப்படும் குழந்தைக்கு 3 மாதம் அல்லது அதற்கும் குறைவான வயது இருக்க வேண்டும் என்ற முந்தைய நிபந்தனையை நீக்கியது உச்சநீதிமன்றம். ஈரானுக்கு எதிரான போரில் உதவி செய்ய நேட்டோ நாடுகள் மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் அதிருப்தி. அமெரிக்காவின் கோடிக்கணக்கான டாலர்களை பெற்றுக்கொண்டு தேவைப்படும் போது ஒதுங்கிக் கொள்வதை வழக்கம் எனவும் குற்றச்சாட்டு. ஈரான் உடனான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குநர் ஜோ கென்ட் ராஜினாமா. அமெரிக்காவுக்கு ஈரானால் எந்த உடனடி பாதிப்பும் இல்லை எனவும் இஸ்ரேல் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே போர் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு.